கூடுமான வரைக்கும் எத்தனை பேர் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற சூழ்நிலை இருக்குது. வேலை செய்யற இடத்துலயே நிறைய செட் ஆயிடும். அதனால ஓரளவுக்கு இன்னைக்கு நாம எல்லாம் மன அமைதியா வாழ்றதுக்கு இந்த மனவளக்கலையில இருக்கக்கூடிய இந்த பயிற்சிகள், ஒரு 4 பேருக்கு நாம நன்றி சொல்ல ஆரம்பிச்சோம்னாவே நமக்கு நல்ல ஒரு மாற்றம் வரும். எல்லாம் 2 கைகளையும் அப்படி தலையை அப்படி உயர்த்துங்க, கைகளை உயர்த்துங்க. இந்த பிரபஞ்சத்தை சொல்லுங்க. ஜெனரலா ஓரறிவும் தாவரங்களுக்கு நன்றினாவே போதும். சொல்லுங்க. 4 மூச்சு. இந்த உலகத்துல பாதி பேர் பெண்கள். சொல்லுங்க. மீதி பெண்களால் உருவாக்கப்பட்டவர்கள். இப்ப சொல்லுங்க, இந்த உலகத்துல பாதி பேர் பெண்கள், மீதி ஆமா சொல்லுங்க. பெண் வயிற்றில் உருவாகி பெண் பாலுண்டே வளர்ந்தோம், பெண் துணையால் வளர்கிறோம், பெண்ணின் பெருமை உணர். நான் காவல்துறையில ஒரு அதிகாரி, சப் இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் தான் கூட நாங்களா எதுவும் வெளியே அவங்களுக்கு மட்டும் நன்றி சொல்றேன்னு திரும்பிக்கிட்டாரு அவரு. சரி, இந்த பயிற்சியில கலந்துக்கிட்ட எத்தனை ஆண்கள் காலையில சமைச்சுட்டு வந்தீங்கன்னு? ஆண்கள் எல்லாம் அப்படியே கம்பீரமா அப்படியே இருக்காங்க. அந்தாங்க அப்படியே அவங்களாட்ட ஒர்க் பண்ற பெண்கள் எத்தனை பேர் சமைச்சுட்டு வந்தீங்கன்னா பெண்கள் எல்லாமே கை தூக்குறாங்க. எங்க இப்ப இன்னைக்கு காலையில ஆண்கள் எத்தனை பேர் சமைச்சுட்டு வந்திருக்கீங்க இந்த சபையில? இல்ல. சரி, பெண்கள் எத்தனை பேர் சமைச்சுட்டு வந்திருக்கீங்க? சரி, இப்ப பெண்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாமா? இப்ப சொல்லுங்க, பெண்களுக்கு நன்றி சொல்லலாமா வேணாமா? காலையில எழுந்திருச்சு எவ்வுயிரும் சொல்லுங்க தோன்றுவதற்கு ஏற்றது ஒரு திருவடியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. குழந்தைகளை பெற்று கொடுக்கிற பொறுப்பும் கடமையும் இயற்கை யாருக்கு கொடுத்திருக்குது? அதுக்காக நம்ம பெண்களுக்கு நன்றி சொல்லணுமா வேணாமா? சத்தத்தை காண ஆண்கள் ஆசனம் பண்றாங்கப்பா. ஓ, பெண்கள் இப்பயே கையில பிடிக்க முடியல இந்த அம்மாவ, இன்னும் இந்த அம்மாவுக்கு நன்றி வேற சொன்னா என்ன வருதுன்னு அப்படியே கொஞ்சம் யோசனை பண்றாங்க. ஓ, தெரிஞ்சு போச்சு. பெண் குலத்துக்கு ஒரு பாருங்க, அந்த குழந்தை என்னதான் நம்ம சுத்தம் பண்ணாலும் அந்த குழந்தை ஒரு சோறு தின்னும் போது தான் அழுவுமா. நம்ம ஊர்ல பெரியவங்க கூட சொல்லுவாங்க, இவ குழந்தைய பாக்குறாளா சோக்கத்துங்கிறாளான்னு. அதனால என்னதான் கைய சோப்பு போட்டு கழுவுனாலும் அந்த வாசம் போகுமா? வாசமாது. சரி, அதனால நம்ம பெண் குலத்துக்கு ஒரு நன்றி சொல்லலாங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. ஓ, ஓகே ஓகே, அப்படின்னா சரி. அப்ப பெண் குலத்துக்கு நன்றி சொல்லிடலாமா? ரைட். பெண் குலத்திற்கு நன்றி சொல்லுங்க. உழைக்கும் ஒரு கையை தூக்கிடலாம். பெண் குலத்திற்கு நன்றி. 4 மூச்சு. அது எந்த துறையா இருந்தாலும் இருக்கலாம். ஆசிரியர் துறை, கல்வி, எந்த டிபார்ட்மெண்ட், காவல்துறை, துப்புரவுத்துறை, மருத்துவத்துறை, சட்டம், எந்த துறையா இருந்தாலும் சரி, உழைக்கிறவங்களுக்கு நன்றி சொல்லலாமா? இப்ப யாராருக்கு நன்றி சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல யாருக்கு நன்றி சொல்லணும்? முதல்ல யாருக்கு சொல்லணும்? ஓ, துப்புரவுத்துறை. இப்ப உழைக்கும் பாட்டாளி மக்களுக்கு துப்புரவுத்துறைங்கிறாங்க. இப்ப சரி, எல்லா துறையினருக்கும் ஒரு நன்றி. ஓகேவா? ஓகே, கையை தூக்கிடலாம். ஐயோ, துறையவே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இறைநிலைக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்க, அப்பா அம்மா கிட்ட ஒவ்வொரு தடவையும் லட்சக்கணக்கான உயிர் அனுப்புவாரோ. அன்னைக்கே நாம லட்சத்துல 1 முதல்ல நீதிட்டு இருக்கிறோம். நாம மட்டும் அப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்பி பார்த்திருந்தோம்னா நம்ம சகோதர சகோதரி முன்ன போயிருந்தா நாமெல்லாம் என்ன ஆயிருப்போம்? வெளியில போயிருப்போம். நினைச்சு பாருங்க, நம்ம கை நெஞ்சில இப்படி வைக்க பார்க்கலாம். நாம எல்லாம் பிறந்தது வரமா சாபமா? சத்தத்தையே காணோம். நிறைய விசனத்தோட இருக்கிறாங்க, இருந்தாலும் வரம்னு சொல்றாங்க. வரமா சாபமா? அனுபவிக்கணும். ஒவ்வொரு நாளும் என்ன சடங்கு அடிக்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும் சொல்லுங்க. புத்தர் கேட்கிறாரு, வாழ்க்கை
எத்தனை வருடம் எவ்வளவு நாள் அப்படிங்கிறார். 70 வருஷம் இல்லை, 60 இல்லை, இப்படியே சொன்னா இல்ல. கடைசியில புத்தர் சொல்றாரு நொடி பொழுது. சொல்லுங்க, ஒவ்வொரு நொடியும் வாழணுமா? மனவளக்கலையில தான் ஒவ்வொரு நொடிங்கிறத விளக்க முடியும். அப்ப நாம் இன்னைக்கு இந்த 13/9 இந்த நாளை நம்ம முறையா அனுபவிக்கல, வாழலன்னா அந்த நாள் கிடைக்க போதா? மீண்டும் மறுஜன்மை இருக்குதுன்னு கேரண்டியா தெரியுமா? சோ நொடி, ஒவ்வொரு நொடியும் வாழணும். இந்த யோகாவுக்கு வர்றதுக்கு எனக்கு பாடல், நான் கல்லூரி படிக்கும்போது ஒரு பாடல் கவனிங்க. முடி சார்ந்த மன்னரும், சொல்லுங்க, மற்றும் உள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பலாய் ஆனதும் கண்டு இந்த படி சார்ந்த வாழ்வை நினைப்பதல்லால் இறைவன் அடி சார்ந்து நாம் உய்ய வேண்டும் என்று எண்ணுவார் இல்லையே. இறைவனை நினைக்கணுமா? தினசரியில் இறைவன் நாம நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குதா இல்லையா? இருக்குதுங்கிறவங்க கை தூக்குங்க. சரி, எந்த சக்தி சார்? இருக்கிற வரைக்கும் அனுப்பிச்சுட்டு தான் போகணும், சக்தியும் கிடையாது ஒண்ணுங்கிறவங்க கை தூக்குங்க. ஓ, மேற்கூர்காரங்கெல்லாம் உசாரத்தான் இருக்கிறாங்க. வாழ்வாங்க. அப்ப நமக்கு மீறின இந்த சக்தியை நம்ம கோயில்ல போனா மட்டும் பாருங்க, அப்படியே அம்பாள் முன்ன இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு வேண்டது குடிக்கிறது எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணுவோம். தப்பு செய்யும் போது அந்த அம்பாள் இருக்கிறான்னு நம்ம நினைக்கிறதே. கோயில்ல மட்டும்தான் சாமி இருக்குதா? மகரிஷி சொல்றாரு, நீங்க எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைஞ்சிருக்குது. இந்த வெளிதான், இந்த வெளியினுடைய தன்னிருக்கத்தாலும் முன்னெதிர்வாலும் அது தத்துவமாயிடும். எல்லா இடத்தையும் இந்த வெளி இல்லாத இடம் இருக்கா? இந்த வெளி இல்லாத இடமே கிடையாது. சுத்த வெளி, சொல்லுங்க, தூய வெளி. இந்த வயிற்றுக்குள்ளாத வெளி இருக்குதா இல்லையா? கல்லீரலுக்கு மண்ணீரலுக்கு நடுவுல வெளி இருக்குதா இல்லையா? பெருங்குடலுக்கு சிறுகுடலுக்கு ஒரு கேப் இருக்குதா? அந்த வெளிதான் எல்லா இடத்துலயும் நீக்கமர இருக்குது. அந்த அதனுடைய இறைவெளியின், சொல்லுங்க, தன் இருக்கத்தாலும் முன் அதிர்வாலும் நொறுங்கி இறை புகழ் வந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் நாம இதை நல்லா வகுப்பெடுக்கிறவங்க நாம இதை நல்லா சொல்லணும். எங்க இன்னொரு தடவை சொல்லிக்கலாமா? இறைவெளியின், சொல்லுங்க, தன்னிருக்கத்தாலும் செல்ஃப் கம்ப்ரசிவ் சரௌண்டிங் பிரஷர் போர்ஸ். இறைவெளியின் தன்னிருக்கத்தாலும் முன் அதிர்வாலும் ஒருங்கி இறை புகழ் வந்தது. இந்த புகழ் தான் ஃபர்ஸ்ட். இதனாலதான் இந்த வெளி ஆதியும் இல்ல அந்தமும் இல்லைங்கிறாங்க. இந்த வெளி எப்ப தோன்றது? எப்படி தோன்றி இருக்கும்? ஒரு விளக்கமும் தெரியல. ஆதி அந்தம் இல்லாதவன். என்னங்க இந்த வெளியே அறிய போகுதா? இந்த குண்டு போட்டு இந்த உலகத்தை 200 தடவை அடிக்கிறதுக்கு குண்டு இருக்குதான், அணுகுண்டு. ஒரு தடவை அடிச்சா போதாதா? எத்தனை தடவை அடிக்கலாமா இந்த உலகத்துல? அவ்வளவு குண்டு போட்டு அடிச்சாலும் இந்த வெளியே அடிக்க முடியுமா? அப்ப இந்த வெளிதான் மகர்ஷி என்னங்கிறாரு, சுத்த வெளி, தெய்வம், பாய்ம பொருள், அதுல இருந்துதான் அனைத்து வந்தது. நாமளும் 6வது ஓரறிவு தாவரம். சொல்லுங்க, இப்ப அதுக்கு முன்னாலே சொல்லலாம். இறைவெளி, இறை துகள், விண், பஞ்சபூதங்கள், கோள்கள், நட்சத்திரம், அண்டம், பிரபஞ்சம், ஓரறிவு தாவரம், 2வது அறிவு புழு, 3வது அறிவு எறும்பு, 4வது அறிவு பாம்பு, 5வது அறிவு விலங்கு. அதோட இறைவன் நிறுத்திருந்தானா ஒரு தொல்லையும் இல்லை, ஒரு இமசியும் இல்லை. பத்தியா, அந்த அம்மாவுக்கு ரொம்ப வசனம். நாமளாம் எத்தனாவது அறிவு? 6வது அறிவு. சிந்திக்கக்கூடியவன். என்னங்க? அனுமானம், அசம்ப்ஷன். நம்ம இதுல சுருதி, யுக்தி, அனுபவம் சொல்லி அறிவு, புலன்கள் மூலியமா அனுபவிக்கிற ஒரு அறிவு. யோகா என்றால், சொல்லுங்க, ஒன்றுதல்,
வளர்த்தல், சேருதல், பதங்கமாதல், மேல்நிலை எய்துதல், அதுவே ஆகும். உடையாப்பட்டி கந்தாசிரமத்துக்கு வந்த கோயில்ல 4 வார்த்தை இருக்கும். தத்துவமசி சொல்லுங்க. அகம் பிரம்மாஸ்மி, ஐனாம்சம் பிரம்மம், பிரக்ஞானம் பிரம்மம். அப்ப இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க 18 படி ஏறினாலே அங்க தத்துவமசின்னு தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கும். நம்ம யுஎஸ்ஏல கூட நம்ம பார்த்துட்டு வந்தோம், அங்கேயும் ஐயப்பன் கோயில் வச்சிருக்காங்க. அதுல அந்த தத்துவமசி தமிழ்ல எழுதி வச்சிருக்காங்க. அதுவே நீயாக உள்ளாய் சொல்லுங்க. இறைநிலையே நானாக உள்ளேன். அகம் பிரம்மாஸ்மி, அகப்பொருளாக உள்ள ஆன்மாவே இறைநிலை. ஐநாம்சம் பிரம்மம், மாற்றம் அடையும் தோற்ற பொருட்கள் அனைத்தும் இறைநிலையே. பிரக்ஞானம் பிரம்மம், அறிவே தெய்வம். கையை பார்க்கலாம். பிரக்ஞானம், அறிவே தெய்வம். அறிவு விழிப்பு நிலையில இருந்தா குடும்பம் ஒரு கோயில். எப்படி இருக்குன்னு அறிவுங்க. ஆமா, அதாவது இந்த யோகாவுக்கு ஒரு விளக்கம் மகிழ்ச்சி கொடுக்கிறாரு பாருங்க. மனிதனுடைய, இப்படி கை வைங்க, மனிதனுடைய அறிவை உயர்த்தி சொல்லுங்க. இங்க வைங்க, மனதை வளப்படுத்தி வாழ்வை சிறப்பிக்கும் கலையே யோகா. இங்க இன்னொரு சொல்லுங்க. அறிவை வளர்ப்புனா சிறப்பிக்கும் கலையே. இந்திய நாகரிகத்திற்கே உரிய ஆன்மீக உளவியல் தொழில்நுட்பமே யோகா. நம்ம கிட்ட இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் சிறந்தது. அப்ப ஆன்மீகத்துல உலகத்திலேயே சிறப்பு எந்த நாடுங்க? இந்தியா. அதுலயும் சிறப்பு தென்னாடுடைய சிவனே. தன்னை கடந்து இறைநிலையோடு ஒன்று சேர்தலுக்கான பல்வேறு முயற்சிகளே யோகா. தன்னை பற்றியும் சொல்லுங்க, நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயற்கையை பற்றியும், இரண்டுக்கும் மூலமான இறைநிலையை பற்றியும் அறிந்து தெளிவு பெறுதலே யோகா. அவனுக்குள்ளாக இருக்கின்ற அரும்பொருளான இறைநிலையை உணர்த்தி சொல்லுங்க, அறிவால் ஏற்றம் பெற செய்து பரந்த உள்ளம் கொண்ட ஞானியாக மாற்ற வல்லது. நம்ம கிட்ட 3 உடல் இருக்குது. இந்த வெளியில தெரிகிற உடல் தான் பிசிக்கல் பாடி, பருவுடல். இன்னும் அதுக்குள்ள என்ன உடல் இருக்குது? நுண்ணுடல், ஆஸ்ட்ரல் பாடி. இன்னொன்னு கேஷுவல் பாடி, காந்த உடல். அப்ப சட்டில்காருக்கு, வாக்கிங்கு, இது பருவுடலுக்கு மட்டும் தான் நன்மை தரும். ஃபுட்பாலு, நீங்க எந்த கேம்ஸ் விளையாண்டாலும் பருவுடலுக்கு மட்டும்தான் ஓய்வு. சொல்லுங்க, காப்பு, தூய்மை. பருவுடலுக்கு மட்டும்தான் மற்ற விளையாட்டு. யோகா மட்டும்தான் 3 உடலுக்கும் சொல்லுங்க, ஓய்வு, காப்பு, தூய்மை. அடிப்பது ஓகேவா? அதனால இந்த அண்டத்தில் உள்ளதுதான் சொல்லுங்க, பிண்டத்தில் உள்ளது என்பதை உணர வைப்பது. இவ்வளவு நன்மை இந்த யோகாவில் இருக்குது. நமக்கு மகிழ்ச்சி. இந்த தவங்கள் 9 தவங்கள் கொடுத்திருக்காங்க. நீங்களா தினசரி ஒரு 5 நிமிஷம் பஞ்சபூத நவகோள்கள் தவம் செஞ்சு அந்த கோள்களுக்கு நமக்கு ஒரு தொடர்பு நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம்னா எவ்வளவு நன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைங்க. ஆனா நிமிந்து நேரம் உட்காருங்க. ஒரு 5 நிமிஷம் எப்படி பஞ்சபூதங்கள் தவம் செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்றேன். சாமி கும்பிட்டோம்னா வந்துடுறோம். கோயிலுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறோம், 2 வீலர்ல அப்படியே கையெடுத்து கும்பிட்டு போறோம். அந்த மாதிரி இது 1/2 மணி நேரம் மகிழ்ச்சி நமக்கு. அமாவாசை, பௌர்ணமி இங்க மன்றத்துல என்னைக்குமா செய்றீங்க? புதன்கிழமை. அப்ப வணங்குறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்?
நான் வணங்கினாவே நன்மை கிடைச்சிருமா? எல்லாமே கேட்குறீங்க. மன தூய்மை, வினை தூய்மை, இந்த 2 இருந்தா தான் கருமைய தூய்மை. இந்த 3 இருந்தா தான் நாம பஞ்சபூத நவகோள்கள் செஞ்சா நன்மை செய்யணும் வரும். நாம செய்யறதெல்லாம் தப்பு. அப்புறம் பஞ்சபூத நவகோள்கள் நம்ம செஞ்சா சரியா போடுமா? என்னடா இப்படி சொல்றாரு, இப்படி சொல்றாரு, அப்படி சொல்றாருங்கிறாரு. அப்ப அந்த 3 வார்த்தையில நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். என்ன தூய்மை, அப்புறம் கருமை. இதுதான் மகிழ்ச்சியினுடைய. இந்த குடும்பம் போயிடா நல்லா இருக்கணும்னா மன தூய்மை, அதுதான். அப்ப இந்த விதிகள் 10 நம்ம நல்லா கர்மயோக விதி ஒரு 10. அன்னை சொல்லுங்க, தந்தை, குரு, ஆட்சித் தலைவர், தெய்வம். ஆட்சித் தலைவர் ஏன் சொல்றோம்னா மாவட்ட கலெக்டர், தமிழக முதல்வர், இந்திய பிரதமர், இவங்க எல்லாத்தையும் வாழ்த்துனாதான் நல்லது செய்வாங்களாம். அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வங்கிறதோட மகிழ்ச்சி இன்னொருத்தர் ஏன் சேர்க்கிறாருன்னா அவங்களையும் நினைக்கணும். அப்ப இன்னொரு தடவை சொல்லலாம். அன்னை, தந்தை, குரு, ஆட்சித் தலைவர், தெய்வம், ஐவரையும் மதித்து வாழ்வோம். இறைநிலை என்னுள் எனது அறிவின் உட்பொருளாய் உள்ளது என உணர்கிறோம். அப்ப என்கிட்ட இருக்கிறது யாரு? அந்த அறிவு யாரா இருக்கிறா? இறைவனே இருக்கிறாங்கிற உணர்வு வரும். எங்க எல்லாம் கை வைங்க. எண்ணம், சொல், செயல், இவற்றால் யாருக்கும் துன்பம் வராது. எப்படி இருக்கணும்? ஓ சரி சரி. நீங்க இன்னொரு சொல்லுவாங்களா? ஒரு 5 நிமிஷத்துல இருக்குது மினிமம் அளவு முறை. என்னன்னா இந்த 5லயும் அளவா இருக்கு. ஒழுக்கம் சொல்லுங்க. ஒழுக்கம்னா என்ன? என்னங்க யாரோ யாரு இவங்க யாராவது ஒருத்தர் யாரு நல்லா தெளிவா அவங்களே என்னால ஒழுக்கங்கிறதுக்கு யாரு நல்லா விளக்கமா இருங்க. அமைதி. நாய் மேல் உள்ள தேன் போல் மறக்கவே முடியல சாருங்க. வேற என்னென்னமோ உதாரணம் சொன்னீங்க, அதெல்லாம் மறந்துட்ட சார். ஒண்ணு மறக்கலாங்க. எங்க எல்லாம் நம்ம எல்லாம் ஒரு தடவை ஒரு வார்த்தை ஒன்று சொல்லலாம். அது இந்த கிராமத்துல இன்னொரு கொஞ்சம் அழுத்தமானதான் சொல்லுவாங்க. நான் அவங்க சபையில சொல்ல முடியாது. ஆச்சா, ஆமா. அதனால அப்படி சரி. அப்புறம் நமக்கு ஒரு 5 கடமை இருக்குதுங்கிறார். தான் சொல்லுங்க. குடும்பம், சுற்றம், ஊர், உலகு. 5 கடமை இருக்குதா நமக்கு. மகிழ்ச்சி சொல்லணும். இப்ப நாங்க 2 பேரும் 15 வயசுக்கு முன்னே எங்க பொண்ணை கட்டி கொடுத்துட்டோம். 10 வருஷத்துக்கு முன்னே எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம். இப்ப எங்களுக்கு எந்த கடமையும் இல்லைன்னு இருக்குதா? இப்ப எனக்கு எந்த கூப்பிட்டாலும் சரி. இப்ப நாளைக்கு ஒரு இடத்துல மனைவி வேலை வைப்பு, ஒரு இடத்துல பட்டமளிப்பு விழா. அப்ப எல்லாரும் நல்லா இருக்கு. நம்மளால முடிஞ்ச தொண்டு செய்யணும், சேவை செய்யணும். கொஞ்சம் இன்னைக்கெல்லாம் போகல எல்லாம் இந்த நன்கொடை நிதி நிறைய அந்த இது எடுத்து வச்சுங்க. நிறைய தரன் இருக்காங்க, சொல்லிட்டாங்க முன்னாடியே. ஆமா ஆமா. பொருளாதாரம் அப்படியே அப்பா அருமையான பொருளாதாரம் அமைஞ்சிருக்காங்க கௌரியம்மா. ஆமா. வரவு 8 சொல்லுங்க, செலவு. ஆமா. அதனால அப்படி இருக்கு. பொருளாதாரம் கொஞ்சம் பார்த்து அப்படின்னாங்க. சரி. சமுதாயத்தில் ஆன்மீக அறிவு பெறவும் சொல்லுங்க, உலக அமைதி பெறவும் என்னால் முடிந்தால்
கொண்டு வந்த பாவம் போகும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? மன்றத்துக்கு நேரமா போனா சேர் எடுத்து போகணும், பெட்ஷீட் வைக்கணும். கரெக்டா நேரத்துக்கு போனா தாம் பண்ணமா நம்ம வந்துடலாம்னு வந்துடலாம். அப்படியா? சரி. ஆமா சரி. நானு பெண் குலத்தை மதித்து வாழ்வேன். சொல்லுங்க. நாங்க ஆம்பளைங்க. ஆமா பெண்கள் நீங்களும் வாயா போயா செவப்போயா கருப்போயா அப்படியா? அப்படிலாம் சொல்லப்படுங்க. ஆமா. எனது வருமானத்தில் சொல்லுங்க 1% பிறருடைய நலனுக்கு செலவு செய்வேன். கிருஷ்ணாத்துல 2.5% செலவு பண்றாங்க. சம்பாதனையில 2.5% எடுத்து வச்சிடறாங்க. லாபத்துல வருமானத்துல ஒரு 1000 ரூபாய்னா மாசத்துக்கு எவ்வளவு? 1%. 1000 ரூபாய்னா மாசம் எவ்வளவு? 10 ரூபா தான். 10,000 ரூபாய் சம்பாதிச்சா 100 ரூபாய். 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க மாசம் 100னா வருஷம் 1000. ஒரு தீபாவளிக்கு பொங்கலுக்கு இல்லாதவங்க அதுக்கு நம்ம சின்ன வீட்டுக்குள்ளேயுமே கூட்டு கொடுக்கக்கூடாது. ஆமா இல்லாத ஏழைப்பாளைக்கு கொடுக்கணும். கல்வி அறிவுக்கு நிறைய பேர் பாருங்க. இப்ப இங்கதான் இந்த சேலத்துல இங்க ஒரு டாக்டருக்கு படிச்சு சீட் கிடைச்சு அவருக்கு ஃபீஸ் பணம் கட்ட முடியாம அவங்க சும்மா இருக்கிறான்னு பேப்பர்ல சீட். சரி. அப்ப கடைசியா இந்த ஆன்மா நம்ம உடம்பு விட்டு ஒரு வெளியில போதா இல்லையா? போகுமா போவாதா? அப்ப அது தூய்மையா போகணுமா கலக்கத்தோட போகணுமா? இப்ப நம்ம வீட்டுல பால் வாங்குறோம் இல்ல, அந்த பால் வாங்கி வச்சா எவ்வளவு நேரத்துல கெடாம இருக்கும்? 6 மணி நேரம் 5 மணி நேரம். அதை கொஞ்சம் சூடு கொட்டி வச்சுட்டா சரி. அதை கொஞ்சம் தயிர் புறம் குத்தி வச்சுட்டா சரி. அந்த தயிரை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து வச்சுட்டா சரி. அந்த வெண்ணெயை உருக்கி நெய்யாக்கிட்டா எவ்வளவு நாளைக்கு வரும்? சரி. அப்ப பால் வாங்கும் போதே அதுல நெய் இருக்குதா இல்லையா? இப்ப சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. கெட்டு போகும் பாடுகோள் சொல்லுங்க. கெடாத நெய் இருப்பது போல் நம்ம உடம்பு காட்டுங்க. அழிய போகும் உடலுக்குள் அழியாத ஆன்மா உண்டு. புரியுதா? நம்ம மனவளக்கலை பயிற்சி நம்ம முறையா செஞ்சு நல்லா உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், அகத்தாய்வு செஞ்சு தொண்டு செஞ்சு அப்படின்னு சொன்னா நம்ம ஆன்மா இறைநிலையோடு தொடர்பு வச்சுட்டு எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாலுக்கு கொஞ்சம் சூடு பண்ணி அதை நல்லா காய வச்சு புறப்புத்தி அந்த தயிரை நல்லா கடைஞ்சி அந்த இருக்கிற வெண்ணெய் எடுத்து வச்சு அந்த வெண்ணெயும் சுருட்டுனா நெய் ஆகுதோ, இந்த பயிற்சிகளை எல்லாம் நம்ம செய்யற போது நம்ம கெட்டு போகும் பாடுக்குள் சொல்லுங்க கெடாத நெய் இருப்பது போல் அழிய போகும் உடலுக்குள் அழியாத ஆன்மா உண்டு. இதை நாம இந்த முறையான பயிற்சி செய்யணும். எங்க இன்னைக்கு காலையில உடற்பயிற்சி செஞ்சு தந்தவங்க மட்டும் கை தூக்கு பார்க்கலாம். ஓகே ஓகே, மேட்டூருக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். வெரி குட். வாரத்துக்கு ஒரு நாளாவது மன்றத்துக்கு வருவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கை தூக்க பார்க்கலாம். டெய்லி கூட போலாம். வாரத்துக்கு ஒரு தினம் சரியோ அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளாவது நான் மன்றத்துக்கு வருவேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. இவங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாமா? தினமைக்கும் வரலாம், வாரத்துக்கு ஒரு நாளாவது வரலாம். 5 நாள் கூட ஒரு கேப் போடக்கூடாதுங்கிறேன். ஏன்னா மன்ற தொடர்பு இருந்துட்டே இருந்தாலும் சிறப்பா இருக்கலாம். ஒரு குடும்பத்துல ஆண் வீட்டு கொடுக்கணுமா பெண் வீட்டு கொடுக்கணுமா? நான் ஒரே ஒருத்தர் சொல்லு பாருங்க. இப்ப நீங்க கம்பெனி தானே, உங்களுக்கு ரிசல்ட் வந்துரும் பாருங்க. இப்ப எல்லாம் சொல்லுங்க, அறிவு உள்ளவர்கள் சொல்லுங்க விட்டு கொடுப்பார்கள். இப்ப யாருன்னு எனக்கு தெரியாது. இப்ப பாருங்க, ஒருத்தர் மகிழ்ச்சி சொல்றாரு. சொல்லுங்க, ஒரு குடும்பத்தில் ஆண் விட்டு கொடுக்க வேண்டுமா பெண் விட்டு கொடுக்க வேண்டுமா என்றால் சொல்லுங்க, அறிவு உள்ளவர்கள் விட்டு
கொடுப்பார்கள். இப்ப யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். புரியுதா? அதனால இந்த அறிவுனா என்ன தெரியுமா விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க. அறிவுக்கு தான் முடிச்சிடுறேன். அடுத்து வர்ற எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, அதுக்கு தகுந்தாற் போல தன்னை தயார்படுத்திக்கிறது தான் அறிவு. அறிவுக்கு ஒரு விளக்கம் பாருங்க. எது வந்தாலும் சரி, அதை விட மகிழ்ச்சி சொல்றாருங்க, ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து. சொல்லுங்க, ஊக்கமுடன் உழை, உயர்வு நிச்சயம். இதை விட வேண்டும் ஒரு மகிழ்ச்சி. ஒரு நமக்கு என்ன விளக்கம் கொடுவார்? அப்ப நம்ம பிரபஞ்ச தொடர்போட ஒழுக்கத்தை கடைபிடிச்சு நாம ஒரு வேலை செய்யும் போது நமக்கு எப்படி நன்மை கிடைக்காம போகும். அதனால இன்னும் எனக்கு இன்னும் 1/2 மணி நேரம் பேசுவேன், ஆனா எல்லாம் பசி எடுத்துட்டு கொஞ்சம் மதியா எல்லாம் தலையாடுறாங்க. சரி, நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்ன நம்ம ஐயா யூகே ஐயா கிட்ட மனைவிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அப்படின்னு சேனல் கொஞ்சம் இதை பேருங்க. மனைவிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு நான் கேட்டுட்டு ரசிச்சேன். அத ஐயா அவர்கள் ஒரு 5 நிமிஷத்துல விளக்குவாருன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். வாழ்ந்து வளர்ப்பேன். ஒரு கூட்டுக்கு விருந்துக்கு போனாரா, அதெல்லாம் மாற்றம் தான் சொல்லுங்கயா. அப்புறம் விருந்துக்கு வச்சு போனா அந்த ஆம்பளை எல்லாமே குடும்பத்தோட இருக்கும்போது எல்லாம் அப்படி சாப்பிட அப்படி போயிட்டு இருக்கும்போது அவரு கொஞ்சம் இப்படி முதல்ல எடுத்து நாம எப்படி ஒரு மூளையா அப்படி வச்சா அப்படியா வச்சுட்டு எதுக்குன்னு கேட்டதுக்கு, என் பொண்டாட்டி வரல, என் பொண்டாட்டிக்குன்னு சொல்லி அந்த மூளையில கொஞ்சம் பொரியல், கொஞ்சம் குழம்பு, சோறு எல்லாம் இனிப்பெல்லாம் புட்டு ஒரு மூளையில வச்சுட்டாராம். ஒன்னும் பொண்டாட்டி குத்தி அவருக்கு பொண்டாட்டி எவ்வளவு நீனா இருக்கிறீங்க, பொண்டாட்டி பறி எவ்வளவு தெரியாது, நீனா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவை இடிச்சுக்கிட்டு இந்த வருஷம் போறா இருந்தா. அப்புறம் அடுத்த வருஷமும் அவர் வந்தாராம். அப்பயும் இலைய போட்டாங்களா. அப்புறம் எல்லாம் சோறு வச்சோன்னா அவரு உருண்டையை வச்சுட்டு அப்புறம் இன்னொரு உருண்டையும் எடுத்து வச்சாரு. ஏன் இந்த உருண்டைன்னு கேட்டப்ப இவர் சொன்னாரா, இன்னொரு பொண்டாட்டி கேட்டீங்க. இது ஐயா எனக்கு 20 வருஷத்துக்கு அந்த பொண்டாட்டியை ஆம்பளை பொண்டாட்டியை கொடுத்துறாரு. என்ன நீ மட்டும் சொன்ன இவன் 2 வருடம் பிடிக்கிறான் அப்படின்னு நான் ரொம்ப அம்மா பட்டையில ரசிச்சு கேட்டேன். இன்னைக்கு ஐயாவை பார்த்தோன்னே எனக்கு அந்த நினைப்பு தான் வந்தது. ஐயா பேசுவார்னு பார்த்தேன், இல்ல நீங்களே பேசுறீங்கன்றாரு. அப்படி இந்த மனைவி நல வேட்பு, மனைவியை மதிக்கிறது, ஆணும் பெண்ணும் நட்பை விட வேற உலகத்துல எதுவும் சிறந்தது இல்லை. இதை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஐயா மேட்டூர் என்றாலே சீனிவாச ஐயா தான் நிறைய அம்மா பட்டையில உருவெடுத்திருக்காரு. இங்கெல்லாம் சிறப்பான ஆறுகள் 87 தொட்டு இருக்காரு ஐயா. ஆமா, அதனால இந்த உடற்பயிற்சி காயங்களுக்கும் அவ்வளவு நன்மை, ஆரோக்கியம். இதெல்லாம் புரிஞ்சு நல்லா பயிற்சி பண்ணணும். மன்றத்துக்கு கொஞ்சம் சேவை பண்ணணும். இதுக்கு பாருங்க, மனவளக்கலை மன்றத்துக்கு சொல்லுங்க, ஒதுக்கப்படுகின்ற நேரமும் செய்கின்ற பணமும் 1 லட்சமாக திரும்பும். இதுதான் ராஜேந்திர அனுபவம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கோட்பாடு என்ன? டிமாண்ட் கமாண்ட். டிமாண்ட் கமாண்ட். வாட் யூ ஆர், ஹவ் யூ ஆர், வேர் யூ ஆர். நீ எப்படி இருக்கிற? இறைவனா கூட வந்திருக்கலாம், அர்ச்சனா கூட இருந்திருக்கலாம். இப்ப எப்படி இருக்கிற? உன்னுடைய தேவையை நீ தான் பூர்த்தி பண்ணிக்கணும். உன்னுடைய தேவையை தண்ணி கொண்டு குடிச்சுட்டு நீட்டி படுத்துக்கணுங்கிறாரு. யாரையும் டிமாண்ட் கமாண்ட். நீ சுய தேவையை நீ தான் பூர்த்தி பண்ணிக்கணும். தண்ணி கொடு, காப்பி கொண்டா, எந்த டிமாண்டும் வரக்கூடாது. அப்படின்னா எப்படி இருக்கணும்? உடல் எழுந்து போகணும், நடக்கணும். எனக்கு நடக்க முடியாது, எனக்கு மூட்டு வலி, எனக்கு கால் வலி. வராதுக்கு முன்னே இப்படி ஆட்டி நடக்கிறாங்க. கால் வலி வராதுக்கு முன்னே எவ்வளவு உடம்பா இருக்கிறீங்க கூட தெரியும். ஒல்லியா இருக்கிறீங்களுக்கு உனக்கு என்னன்னா
நாங்க எங்களுடைய அனுபவத்தை பார்த்து தான் அவர்கிட்ட சொல்லத்தான் நாங்க சொல்றோம் உங்ககிட்ட. நாங்க வேற யாரையும் எதையும் நாங்களா கற்பனை பண்ணி இதை சொல்லலை. ஐயா என்னைக்கு எவ்வளவு சொல்லியிருக்காரு தெரியுமா? எத்தனை சொல்லி இருக்கிறாரு. மனவளத்தில் என்ன பண்ணோம், நாங்கெல்லாம் எப்படி இருக்கிறோம்? 88 வயது இன்னமும் காலையில 6 மணிக்கு அங்க போயிட்டு பஞ்சபூதனம் பண்றோம். காலையில டெய்லி 6 மணிக்கு பஞ்சபூதனம் 6 வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஒருத்தனே பண்ணுவோம். அவங்க வரட்டும் அப்படின்லாம் நான் உக்காந்துருக்க மாட்டேன். 1/2 மணி நேரம் பஞ்சபூதனம் பண்ணிட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து வேலையை என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவேன் அந்த அம்மாவுக்கு. அப்புறம் இப்போ சாயங்காலம் போகணும். இன்னைக்கு சனிக்கிழமை பஞ்சபூதனம் தான் பண்ணோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தவம். டெய்லி காலையில் 6 மணிக்கு பஞ்சபூதனம் வரணும். பஞ்சபூதத்தை பற்றி சொன்னாங்களா? பஞ்சபூதத்தை அதுதான் நம்மளுடைய ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறது தெரியுமா? பஞ்சபூதங்கள் தான். அதனால நீங்க இந்த உடலை யாருக்கும் நாம சுமையா இருக்கக்கூடாதுங்கிறார் சுவாமி. வஜ்ராசனம் படிக்கணும். இன்னொரு பாருங்க. இதை வந்து எல்லாரும் செய்யணும்னா இல்லையோ தெரியல, நான் தினம் செஞ்சுட்டு இருக்கிறேன் பாருங்க. அதெல்லாம் ஐயாவும் செஞ்சிருவாரு. பார்த்து பார்த்து போலீஸ்கார் கூப்பிடுறாங்க. கமாண்டோ படையினர் நன்றி, வாழ்த்துக்கள். பாதி தூரம் ஒன்றா தருவீங்களா சார்? நான் தச்சு விடுவேன். சரிங்க சார், போட்டோ நம்ம வந்துருக்கல 3 நேரம் வந்துருக்கோம். நான் வந்தாதான்